என்னக்கா இந்த வீட்டில் இத்தனை நாளாக நீங்கள் இப்படி தான் இருந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக நீங்கள் ஒரு நாள் குரல் கொடுத்ததே இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை மதி, நான் இப்படியே இருந்து பழகிட்டேன்னு சொல்ல, அதுதான்க்கா நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. நீங்கள் இப்படியே இருந்து பழகினது மற்றவங்களுக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவங்க தவறை திருத்திக்காமலே போகிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில் பண்ணுற எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு இங்கே மலர்கிட்ட மதி வந்துட்டு சொல்கிறாங்க. மலர் அதை கேட்டுக்கிட்டே வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அக்கா, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எல்லாமே எனக்கு புரியுது மதி, ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் நீ சொல்றதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ கேட்டுட்டு இருக்க போறதில்ல. அவங்கவங்க விருப்பப்பட்ட மாதிரி தான் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, அப்புறம் ஏக்கா உங்க விருப்பப்படி நீங்க வாழாம அவங்க விருப்பப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு மலர்கிட்ட மதி கேட்க, மலர் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி நிக்க, அக்கா இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மற்றவங்க செய்கிற தப்பையும் நீங்கள் இன்னுமே தப்பு பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. அக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள், ஆனால் இந்த சின்ன தவறுகள் பின்னாடி பெரிய பெரிய இழப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட மலரோ, இதுக்கு மேலே நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல மதின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. புரிய வேண்டியது எனக்கு இல்லைக்கா, உங்களுக்கு தான். நிச்சயமாக ஒரு நாள் நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்னு மதி நின்றுட்டுருக்காங்க. அடுத்த நாள் எங்கள் வீட்டு வாசலில் மலரை கூப்பிடுறாங்க. மலரும் பாக்யராஜும் வெளியே வந்து நிற்க, என்ன இங்கே வட்டி பணத்தை எப்போ கொடுக்க போறீங்க? இன்னும் 1 மாதம் வட்டி பணம் கூட வரல. பத்திரத்தை அடகு வைக்கும் போது என்ன சொல்லிட்டு பத்திரத்தை அடமான வச்சிங்க அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட, சத்தம் போடாதீங்க சார், இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே உங்கள் வட்டி பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் வீடு வரைக்கும் வந்து என்னால் வட்டி பணம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. கடன் வாங்கும் போது நீங்கள் ஒரு தடவை தான் வந்து அலைவீங்க, ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் அலையணும் அப்படின்னு அவர் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மதியோ மலர்கிட்ட வந்து, அக்கா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, மலர் மதிக்கிட்ட மறைக்கிறாங்க. பாக்கியராஜும் அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, நான் இந்த வீட்டில் ஒரு ஆள், உங்களுக்குள்ள ஒரு ஆளுன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கன்னு மலர் கேட்குறாங்க. மதி கேட்குறாங்க. அதுக்கு மலரும், ஒன்றும் இல்லை, நாங்கள் நிறைய கடனில் இருக்கோம், கடன் பிரச்சனையால் தான் இப்படியெல்லாம் சொல்லும்போது, இவர் பேங்க்ல வேலை பார்க்குறாரு, வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக கடன் வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே தங்கச்சி பையன் அதான் தெரியுமே, தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டு பையன் பசங்களுக்கு காது குத்துக்கு வைரத்தில் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கினேன். அடுத்ததான் சுரேஷ் கல்யாணத்துக்கு இங்கே மாமா கிட்ட பணமெல்லாம் இருந்தது, ஆனால் அது ஸ்ருதி கல்யாணத்துக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டுட்டாரு. இங்கே சுரேஷ் கல்யாணத்தை கூட மலருடைய அம்மா அவங்களுக்காக கொடுத்த இடத்த அடமான வச்சுட்டு தான் அதில் மூலமாக தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்ல, இதில் நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன், நீங்கள் இந்த வீட்டுக்காக இவ்வளவு சொல்லி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டு செலவுக்குன்னு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்கும்போதே மதி புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே எல்லாம் புரியுது, இந்த வீட்டுக்குன்னு வேறு யாரும் எந்த செலவும் பண்ணுறதில்லன்னு. ஆனால் உங்கள் கணவர் சம்பாதிக்கிறாரு, ஆனால் நீங்கள் அதில் விருப்பப்பட்டதை கூட வாங்கி சாப்பிட மாட்டீங்கல்ல, இந்த வீட்டில் 3 வேளை உட்காந்து சாப்பிடணுமான்னு அவங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களன்னு மதி கேட்க, அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இதனால் பிரச்சனை எதுவும் வேணாம் மதி, இதனால் இந்த வீட்டில் எதை பற்றியும் பேச வேணாம், நீ கொஞ்சம் அமைதியாகவே இறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் உள்ளே போயிடுறாங்க. பாக்யராஜும் இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. மலர் வீட்டில் இருக்கும்போதே இங்கே மதியும், அக்கா இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மதி என்ன பேசுகிற, எதை அதெல்லாம் வாசலோட முடிஞ்சதாகவே இருக்கட்டும், அது எதுக்கு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, அக்கா இப்போ போனார்ல அவர் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் வர சொன்னேன், அவர் அங்கிட்டு போனதும் நீங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு அவரை நான் தான் பின்னாடியே போய் கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன்னு எங்கள் மதி சொல்ல, இதை கேட்ட உடனே மலை, இப்போ எதுக்கு அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்த, நாங்கள் தான் பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர், யார் நீங்கள் அப்படின்னு ராகவன் அவரை பார்த்து கேட்க, இல்லை இந்த வீட்டில் இருக்க பாக்யராஜ், அவர் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காரு, நிறைய வீட்டு விசேஷங்களுக்காக என்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாரு, தங்கச்சி பசங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு, அதாவது மொட்டையடிச்சு காது குத்துறதுக்கு இங்கே நகையெல்லாம் வாங்கணும், நிறைய பிரம்மாண்டமாக செய்யணும்னு கடன் வாங்கியிருந்தாரு, அதுக்கான வட்டி பணத்தையும் கட்டலை, அது போக பத்திரத்தை அடகு வச்சு வேற பணத்தை வாங்கியிருக்காரு, அதனால்தான்
நான் எனக்கு இப்போ அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மலரும் மதியும் மதி வந்துட்டு இங்கே பார்க்குறாங்க, கண்ணை காட்டி விடுறாங்க. மலரும் பாக்யராஜும் அப்படியே ஷாக்கை நிற்க, டேய் பாக்யராஜ், இதெல்லாம் எதுக்குடா வீடு வரைக்கும் கொண்டுட்டு வரேன், வாசலோட முடிச்சு அனுப்பிவிட மாட்டியா, பணத்தை இருந்தால் எடுத்து கொடுத்து விடுன்னு சொல்ல, உங்கள் பையன் வாங்கின கடனுக்கு இப்போ உங்கள் பையன் வட்டி மட்டும் கட்டினா பார்த்தாது, முதலையும் சேர்த்து கொடுக்கணும். என்னுடைய அவசர தேவைக்காக தானே வந்து கேட்குறேன். உங்கள் பையன் வந்து கேட்கும்போது மட்டும் நான் ஏன் என்னன்னு கேட்காம பணத்தை கொடுத்தேன்ல, அதே மாதிரி என் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் எவ்வளோடா கடன் வாங்கியிருந்தேன்னு சொல்லி கேட்க, 5 லட்சம் ரூபாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 5 லட்சமானு வாயை பழக்கிறாங்க ராஜலக்ஷ்மியும். ஆமாம், அப்புறம் இங்கே ரேவதியுடைய பசங்களுக்கு காது குத்துக்கு செய்ய வேண்டிய நகை சீரு, இது போக இங்கே நம்ம சுரேஷுடைய கல்யாணத்துக்கு செஞ்ச செலவுகள்லேருந்து இப்படி மொத்தமாக 5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மலரும். இவர்கிட்ட வாங்கினது 5 லட்சம் ரூபா தான் அப்படின்னு சொல்ல, என்னடா இன்னும் நீ அந்த கடனை திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, அம்மா இப்போ தானம்மா நான் பேங்க் வேலைக்கு போயிட்டுருக்கேன், உடனே இப்படிமா 5 லட்ச ரூபா கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மதி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் தான் பணம் வச்சுருப்பீங்கள்ல, உங்கள் ரிட்டையர்மெண்ட் பணமெல்லாம் இருக்குமே, இப்போ தான் ரிட்டையர் ஆனீங்கன்னு சொல்லி உங்கள் பையன் சுரேஷும் சொல்லிட்டு இருந்தாரு. உங்கள் சுரேஷை என்ன தான் வேலைக்கு போயிருந்தாலும் பணத்தை கேட்டதுமே எடுத்து கொடுத்துருப்பாரு. என்ன அத்தை நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, என்னை விட அதிக சம்பளம் வாங்குறாரு அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு போகிறதுக்கு ஒரு வேலையாவது இருக்குது. உங்கள் பையன் அதுவும் இல்லாமல் சம்பளமும் இல்லாமல் வீட்டில் சும்மாவே இருக்காரு. அது போக கல்யாண செலவு எல்லாத்தையும் அவங்க அண்ணன் தலையில் கட்டி விட்டுருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசலாமா அப்படின்னு மதி அந்த இடத்துல வேணும்னே தன் மாமனாரையும் மாமியாரையுமே இங்கே கேள்வி கேட்க 2 பேரும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. என்னங்க இதுன்னு இங்கே ராஜலக்ஷ்மி ராகவனை பார்த்து கேட்க, ராகவனும் இப்போதைக்கு எனக்கு என் பணம் வேணும்னு சொல்லி வந்து நிற்கிற அந்த ஆளை பார்த்துட்டு நிற்கவும் செய்கிறாங்க. சரி எங்கள் பணம் வேணும், உடனே பணம் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியும், என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்க சார், இந்தாம்மா உன் பத்திரம் அப்படின்னு பணத்தை பத்திரத்தை எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கவும் செய்கிறாங்க. என்னங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பேங்கில் தான் நீங்கள் பணம் போட்டு வச்சுருப்பீங்களே, எப்படி இருந்தாலும் சுரேஷ் கல்யாணத்துக்கு ஒரு அப்பாவை நீங்கள் தானே செலவு பண்ணியிருந்துருக்கணும், அந்த பணத்தை நீங்கள் தானே கொடுத்துருந்துருக்கணும். ஸ்ருதியோடைய மேரேஜுக்கு நாங்கள் எல்லாருமே பார்த்து செஞ்சுக்கிறோம், நானும் வேலைக்கு போகிறேன், இதோ இங்கே சுரேஷும் வேலைக்கு போவார், இதோ இந்த நிற்கிறாங்களே மாமாவும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, இது போக வேறு என்ன வேணும், நாங்கள் எல்லா செலவுகளையும் பார்த்து கவனிச்சுக்கிறோம். இப்போ இவர் வந்து இங்கே சத்தம் போடுறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை தான் அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு அங்கே மதி வந்துட்டு சொல்லும்போது அங்கே நிற்கிற ராகவனால் பதில் பேச முடியல. அங்கிள் இப்போவே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்ல, சரி நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப, இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க பத்திரத்தை கொண்டு வந்து, இந்தாம்மா உங்கள் இடத்தோடைய பத்திரம், இது உங்ககிட்டே இருக்கட்டும், அதை மாமனார் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு கூட தெரியாதா, நாங்களே அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நேக்கா பேசி அவரை வீட்டிலேருந்து அனுப்பிவிடலான்னு பார்த்தா நீ பேங்கில் போட்டிருக்க அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும். இப்போது இங்கே வந்து நிற்கிறது உங்களுக்கும் அசிங்கம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அசிங்கம், கடன் வாங்குறப்ப மட்டும் அந்த அசிங்கம் தெரியல, அதை வந்து அவங்க கேட்கும்போது மட்டும் அசிங்கமாக தெரியுதா அப்படின்னு மதி சொல்லும்போது, நான் உங்களை தப்பாக எதுவும் சொல்லலை மலருக்கா, நான் உங்களை மட்டும் தப்பாக சொல்லலை, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தான் நான் பேசுகிறேன். பணம் இருக்கும்போது ஏன் கடன் வாங்கணும், பின்ன ஏன் அவங்க இங்கே வந்து நிற்கவும் போகிறாங்க, அவங்க பணத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பையனுக்காக செய்ய வேண்டிய செலவை மற்றவங்க தலையில் கட்டி விட்டு அது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு மதியும் இங்கே ராஜலக்ஷ்மியை பார்த்து பேசிட்டு உள்ளே போக, இவ்வளவு திமிரு இவளுக்கு, இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் இப்படி வேலை வாங்குறா, இவ்வளோ கேவலப்படுத்துகிறா, இவளுக்கு இவ்வளோ திமிரு இருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. மதி என்னதான் திட்டினாலும் ராஜலக்ஷ்மி என்னதான் திட்டினாலும் மதி அதை காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க தான் வேலையை பார்த்து கிளம்பிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. மலர் உள்ளே போனவங்க, என்ன மதி கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் முடிச்சிட்டேன்னு சொல்ல, அக்கா எல்லாத்துக்கும் தீர்ப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, அந்த தீர்வை நம்ம கையிலே வச்சுக்கிட்டு தான் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு தேடிட்டு இருக்கோம். எதை பேசினாலும் எப்படி பேசினாலும் ஸ்ட்ராங்காக பேசணுக்கா, நாம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நாமளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் நீங்களே உங்களை மாற்றிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி கிளம்பி போக, நாமளும் மதி மாதிரியே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான யோசனையில் மலரும் நிற்கிறாங்க. பாக்யராஜுக்கு கடனை அப்பா திருப்பி கொடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ருதியோடைய கல்யாணத்துக்காக சேர்க்கணும், எப்படி இருந்தாலும் நாம் செலவு பண்ணி தானே ஆகணும், அதுக்காகவாது உழைக்கணுமேனு
அங்கே பாக்யராஜு கிளம்பிட்டு இருக்காங்க. சுரேஷ் இதெல்லாம் பார்த்ததும் இங்கே யாருக்காகவும் பேச முடியலை. இங்கே மதிக்கிட்ட பேச போனால் அவள் எதிர்த்து திமிரா பேசுவான். இங்கே அம்மா அப்பா கிட்டேயும் பேச முடியாது. இந்த வீட்லேயே மொத்தத்துக்கு இருக்க முடியாதுன்ற மாதிரி சுரேஷ் தான் அப்பா வீடு திரும்புறதுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற முடிவோடு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. டேய் நில்லுடான்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கூப்பிட்டாலும் காது கொடுத்து கேட்காத சுரேஷ் எஸ்கேப் ஆகிடுறாங்க. மதி காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. எம்புட்டு திமிரு, இந்த வீட்டுக்கு வந்தவன் இங்கே அக்கௌண்ட்டில் போட்டிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கடன்காரர்களுக்கு கொடுக்க வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ராஜலக்ஷ்மி தலையில் கை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துடுறாங்க.